என்னங்க? என்னாச்சுங்க உங்களுக்கு? ஏன் இப்படி இடி விழுந்த மாதிரி இருக்கீங்க? ஒண்ணு இல்ல மீனாட்சி, ஏதோ ஒரு ஞாபகத்துல அப்படியே. ஏங்க, பானு வைஜெயந்தி பணத்தை வச்சு பிரச்சனை பண்ணதுனால டென்ஷன் ஆயிட்டீங்களா? சேச்சே, அப்படிலாம் ஒண்ணு இல்ல. அவங்க எதுவும் தப்பா பேசலையே. இப்படிதானே அவங்க ஒவ்வொரு வாட்டியும் பேசும்போது நம்ம சமாதானப்படுத்திக்கிறோம். அது இல்ல மீனாட்சி. ஏங்க, நீங்க கூட என்கிட்ட என்ன பிரச்சனைன்னு சொல்ல மாட்டீங்கல்ல? இல்ல, நிஜமா ஒரு அவசர பண தேவை. அதுக்காக தான் நான் வீட்டில் உள்ள பணத்தை எடுக்கணும்னு நினைச்சது. அவங்க பேசினதுலேயும் ஒரு நியாயம் இருக்குல்ல. இது ஒன்றும் என்னோட தனிப்பட்ட சம்பாத்தியம் கிடையாது, எல்லாரோட உழைப்புலையும் வந்தது தானே. அவங்களுக்கும் அதில் பங்கு இருக்குல்ல. சரிங்க, நீங்க யார்கிட்டயும் கேட்க வேண்டாம். என்னோட நகை, என்னோட பணம், என்னோட சொத்து கொஞ்சம் இருக்குல்ல, அதுல இருந்து நீங்க எடுத்துக்கலாம்ல. அது போதும்ல. எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. உன் பணத்தை கூடிய சீக்கிரம் நான் மீட்டு கொடுத்துறேன். ஏங்க, இதுல உங்க பணம் என் பணம்னு நான் பிரிச்சு பார்க்கலங்க. உங்களுக்கு ஒரு தேவைன்னா கஷ்டம்னா உதவுறதுக்கு தானே நான் இருக்கேன். அதனால நீங்க ரொம்பலாம் யோசிக்க வேண்டாம். சரி மீனாட்சி, நான் என்ன பண்ண முடியும்னு பார்க்கறேன். நீ எதுவும் மனசுல வச்சுக்காத. எனக்கு ஒரே ஒரு விஷயம் தாங்க உறுத்தலா இருக்கு. என்னவோ நடந்திருக்கு, ஆனா நீங்க என்கிட்ட சொல்லாம மறைக்கிறீங்க. மீனாட்சி, இப்போ அதை நான் சொல்லக்கூடிய மனநிலையிலையோ சூழ்நிலையிலையோ இல்லை. நான் உனக்கே நல்லா தெரியும், நான் எதையும் காரணக்காரியம் இல்லாம பண்ண மாட்டேன். நீ கண்டிப்பா என்னை புரிஞ்சுப்பேன்னு நம்புறேன். அதனால நான் சொல்ல வேண்டிய நேரம் வரும்போது கண்டிப்பா சொல்லுவேன். சரிங்க, நான் உங்களை எப்பவோ புரிஞ்சுக்கிட்டேன். சரியான தருணத்துல நீங்க என்கிட்ட சொல்லுவீங்கன்னு நம்புறேன். நீங்க ஆக வேண்டிய வேலையெல்லாம் பாருங்க. மீனாட்சி, ನೀರು ಅಣ್ಣ ತುಂಬ ಹಸಿವಾಗಿದೆ, ಸ್ವಲ್ಪ ನೀರು ಕೊಡಿನಾ. ನೀರು വെള്ളം വെള്ളം ನೀರು ಸ್ವಲ್ಪ ನೀರು ಕೊಡ್ರಿ. ಸ್ವಲ್ಪ ನೀರು ಕೊಡ್ರಿ, ತುಂಬ ಹಸಿವಾಗಿದೆ. കുറച്ച് വെള്ളം തരൂ. ಸ್ವಲ್ಪ ನೀರು ಕೊಡಿನಾ. ചേട്ടാ വെള്ളം ನೀರು വെള്ളം ನೀರು കുറച്ച് വെള്ളം തരൂ. വെള്ളം വെള്ളം ನನಗೆ ನೀರು ಅಣ್ಣ ಕೊಡಿನಾ. വെള്ളം. ஏய், கொஞ்சம் தண்ணி கொடுங்கடா. ചേട്ടാ ചേട്ടാ എനിക്ക് കുറച്ച് ചേട്ടാ വെള്ളം പ്ലീസ് ചേട്ടാ. ചേട്ടാ എനിക്കൊന്ന് ചേട്ടാ. ನೀರು அடச்சி இங்க வைக்கிறேன். ಕೊಡಿನಾ. நீங்களே எடுத்து குடிங்க. ಕೇಳಿದ್ದು അത് എനിക്ക് വെച്ചോ. ನಾನೇ ಫಸ್ಟ್ ಕೇಳಿದ್ದು. നിനക്കല്ല എനിക്ക് കുടിക്കാനുള്ള വെള്ളം. ನಾನೇ ಫಸ್ಟ್ ಕೇಳಿದ್ದು. அடப்பாவிகளா, இருந்ததோ கொஞ்ச நீர், அதற்கு கர்நாடகாவும் கேரளாவும் சண்டை போட்டு கீழே கொட்டி விட்டீர்களே. എന്റെ അടുത്തല്ലേ വെള്ളം വെച്ചേ. ஐயோ, என் அருமை தம்பிகளா, அங்குதான் தண்ணீருக்கு சண்டை போட்டுக் கொள்கிறீர்கள் என்றால் இங்கு வந்துமா அதே சண்டையை போட்டுக் கொள்ள வேண்டும்? நாம் எல்லாம் ஒரு தேசத்து மக்கள் அல்லவா? അതെങ്ങനെ ശരിയാവും? വെള്ളം എന്റെ അടുത്തല്ലേ വെച്ചത്, അപ്പൊ എനിക്കാ സ്വന്തം. தம்பிகளா, இது கேரளா தண்ணீரும் இல்லை, கர்நாடகா தண்ணீரும் இல்லை. உங்கள் கணக்குப்படி பார்த்தால் இது ரெட்டியுடைய தண்ணீர். இயற்கை என்பது எல்லோருக்கும் பொதுவானது, அதற்கு எல்லை வகுக்க கூடாது. நீங்கள் பேசாமல் இருந்திருந்தால் அவன் ஆளுக்கு கொஞ்சமாக வாயில் ஊற்றியிருப்பான். ஆனால் நீங்கள் அடித்துக் கொண்டதால் என்ன ஆயிற்று? அந்த தண்ணீர் எல்லாவற்றையும் கீழே கொட்டி விட்டீர்கள். நீர், வெளிச்சம், காற்று இவை அனைத்தும் உலகில் உள்ள அனைத்து ஜீவராசிகளுக்கும் சொந்தமானது.
இது தனக்கு மட்டும்தான் என்று சொந்தம் கொண்டாடுவது சர்வதேச குற்றமாகும். എനിക്ക് വിശക്കുന്നു വിശക്കുന്നു വിശക്കുന്നു. என்னங்க விஷம் குடி செத்து போன்னு சொல்றாரு? അയ്യോ വിശക്കുന്നു പറഞ്ഞ പസിക്കുതെന്ന് അർത്ഥം. ஓ, എനിക്ക് പസിക്കത് എനിക്ക് പസിക്കത്. വിശക്കുന്നു വിശക്കുന്നു വിശക്കുന്നു. என்னண்ணா திடீர்னு வர சொன்னீங்க? என்ன விஷயம்? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் சரவணா. சொல்லுங்கண்ணா. நாளைக்கு உன் கல்யாணம். இந்த நாளுக்காக நான் எத்தனை கனவு கண்டிருக்கேன் தெரியுமா? கல்யாணத்துல என்னை விட சண்முகந்தம் பெரிய எதிர்பார்ப்போட இருந்தான். ஆனா நாளைக்கு உன் கல்யாணத்துக்கு அவன் வர முடியாத சூழ்நிலையில இருக்கான். என்னண்ணா சொல்றீங்க? இல்ல சரவணா, நம்ம லாரி சரக்கு திருடு போயிருக்கு. அதனால அங்க கொஞ்சம் பிரச்சனை. அதனால சண்முகம் அங்க தங்கி இருந்து புது சரக்கு வர வச்சு செட்டில் பண்ணதுக்கு அப்புறம் தான் அங்கிருந்து திரும்பி வர முடியும். இல்லைன்னா நம்ம ஏஜென்சி பேர் கெட்டு போயிடுவோம்ல. அண்ணா என்னண்ணா சொல்றீங்க? அண்ணனுக்கு எதுவும் பிரச்சனை இல்லைல்ல? சரி, இல்ல பிரச்சனை எதுவும் இல்லை. இன்னும் ஒரு 2 நாள்ல இங்கேருந்து சரக்கு அனுப்பிச்சிட்டோம்னா அதை செட்டில் பண்ணதுக்கு அப்புறமா உடனே வந்துருவான். சண்முகம் அண்ணன் இல்லாம எப்படிண்ணா கல்யாணம்? என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாதுண்ணா. ரொம்ப கஷ்டமா இருக்குண்ணா. எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு சரவணா. என்ன பண்ண முடியும்? அங்க போய் செட்டில் பண்ணதுக்கு அப்புறம் தானே வர முடியும். சரவணா, அண்ணா நீதான் வீட்டுல எல்லார்கிட்டயும் இதை எடுத்து சொல்லணும்டா. நான் எப்படிண்ணா எடுத்து சொல்ல முடியும்? அம்மா இதை எப்படி எடுத்துப்பாங்கன்னே தெரியலையே. அன்னைக்கு அண்ணன் கிளம்பி போகும்போது கூட சின்ன சின்ன தடங்கள்லாம் வந்துச்சு. அம்மா அதை பார்த்தே பதறிட்டாங்க. அண்ணி சான்ஸே இல்லை அண்ணி. உங்களை மாதிரி இந்தியாவில் யாராலையும் காய்கறி வெட்ட ஆளே கிடையாது. உனக்கு வேணும்னா இன்னொரு கேரட் வேணாலும் எடுத்து சாப்பிடு. அதுக்காக கதையெல்லாம் ஓட்டிக்கிட்டு இருக்காத. இல்ல அண்ணி, நான் உண்மையா தான் சொல்றேன். அக்கா குடுங்கா, நான் நறுக்கி தரேன். இல்ல இருக்கட்டும் வைஜெயந்தி. பரவாயில்ல, இல்ல கொடுங்க. அண்ணி, காய்கறிலாம் அவங்க வெட்டட்டும், நீங்க போய் அழகா குழம்பு வைங்க. மீனாட்சி வா. சண்முகம் வந்துட்டானா? அவர் இன்னைக்கு வந்துருவாருன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ணா அம்மாகிட்ட சொல்லிட்டியா? இல்லண்ணா, எப்படி சொல்றதுன்னு தெரியல. என்னடா சொல்லலைங்கிற? சொல்ல தயக்கமா இருக்குண்ணா. சரி வா, பேசி பார்க்கலாம். வா வா. எனக்கும் அதான் புரியல. ஏன் இன்னும் வரல? கல்யாணம் வேற நெருங்கிட்டு இருக்கு. இதோ அவர் வந்துட்டாருமா. என்னப்பா, என்ன ஆச்சு? சண்முகம் கிளம்பிட்டானா இல்லையா? இன்னும் வரலையே. அது வந்துமா, சண்முகண்ண வர வழியில லாரியில வர வழியில. என்னப்பா, என்ன ஆச்சு? இல்லம்மா, சண்முகம் கிளம்பிட்டான். ஆனா அவனுக்கு சின்ன சட்ட சிக்கல் வர வழியில. என்ன சிவஞானம், தெளிவா சொல்லு, எனக்கு ஒண்ணும் புரியல. இல்லம்மா, கிளம்பிட்டான். வரப்போ லாரிய போலீஸ் பிடிச்சு செக் பண்ணுவாங்கல்ல, அது மாதிரி தான். இவன் சர்டிஃபிகேட்ஸ் டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுத்த உடனே அவங்க அதை ஏத்துக்காம பிரச்சனையா இருக்குன்னு சொல்லி பிடிச்சி வச்சுட்டாங்க. அதனால இப்போ
சண்முகம் அங்கேயே இருந்து அதை கிளியர் பண்ணிட்டு வர வேண்டிய ஒரு சூழ்நிலை. அதான் நம்ம ஊரா இருந்தா பேசிடலாம். ஆனா அங்க அவன் யார்கிட்டமா பேச முடியும்? எல்லாத்தையும் சண்முகமே இருந்துதான் முடிச்சுட்டு வரணும். வேற யாரும் அங்க பொறுப்பானவங்க இல்லையம்மா. ஆமாம்மா, அண்ணன் இங்க இருக்கிற லாயர்கிட்ட சொல்லி இந்த பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் சரி பண்ண சொல்லியிருக்காரு. அண்ணன் கல்யாணத்துக்கு வந்துருவாங்கல்ல? என்னப்பா வர்றது கஷ்டம்தானா? என்னடா, என்ன என்ன சொல்ற? கல்யாணத்துக்கு வரமாட்டானா? சிவஞானம், என்னடா? கல்யாணத்துக்கு வராத அளவுக்கு என்னங்க பிரச்சனை? அது மீனாட்சி, என்னப்பா கடைசியில் இப்படி சொல்றீங்க? இதுக்கு தான் நான் சொன்ன 1 கோடி ரூபாய் போனாலும் பரவாயில்ல, எந்த விளக்கமும் சொல்ல வேண்டான்னு. டேய், உடனே அவனை கிளம்பி இங்க வர சொல்லு. ஐயோ, அப்படிலாம் வர முடியாதுமா. இப்போ நம்ம லாரி அவன் விட்டுட்டு வந்தான்னா அது வேற மாதிரி தப்பாயிடுமா, பிரச்சனை பெருசாயிடும். டேய், லாரி வேணும்னா அவங்க வச்சுக்கிட்டோம்டா. கல்யாணம் எல்லாம் முடிஞ்ச பிறகு வேணும்னா பேசி வாங்கிக்கலாம். டேய், அவனை ட்ரெயின்லயோ பிளைட்டோ பிடிச்சு வர சொல்லுடா. அவன் இல்லாம எப்படிடா கல்யாணத்துக்கு அவன் இங்க இருக்கணும்? இல்லம்மா, இப்போ அது முடியாதுமா. இப்போ ஆந்திரா ஸ்டேஷன்ல அவன் எல்லா டீட்டெயில்ஸையும் கொடுத்து வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இன்னைக்கு நம்ம லாயர் வேற இங்க இருந்து போறாரு. அவங்க 2 பேரும் உட்காந்து பேசி கிளியர் பண்ணாதான் அவன் அங்கிருந்து வர முடியும். அவன் எப்படி அதுக்குள்ள சடனா கிளம்பி வர முடியாதுமா. இதுக்கு தான் நான் அப்பவே தலையில அடிச்சுக்கிட்டு சொன்னேன், அவனை அனுப்ப வேண்டாம், போக வேண்டான்னு. கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இப்படி எல்லாம் சொல்றீங்களேப்பா. அப்படி என்ன பெரிய வியாபாரம்? நீங்க எல்லாரும் சேர்ந்து அவனை இப்படி அனுப்பி வச்சிட்டீங்கல்ல. ஏமா பதறீங்க? இதை எதிர்பார்க்கலையம்மா. திடீர்னு போலீஸ் பிரச்சனை ஆயிடுச்சு. அம்மா, நம்ம கிட்ட இருக்கிற டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ்மா. இருந்தாலும் அவங்க திருப்தி ஆகிற வரைக்கும் சண்முகத்தை விட மாட்டாங்கம்மா. சண்முகத்து பேர்ல தானே டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்கு, ரெக்கார்ட்ஸ்லாம் இருக்கு. அதனால அவங்க இருந்துதாம்மா ஆகணும். திடீர்னு அவன் கிளம்பி வந்தானா பிரச்சனை ஆயிடாதம்மா. டேய் டேய், அவனுக்கு வேற எதுவும் இல்லையே, அவன் நல்லா தானே இருக்கா? நீ அவன்கிட்ட பேசுனதானே? அம்மா, நான் அவங்கிட்ட பேசிக்கிட்டு தாம்மா இருக்கேன், அவனும் பேசிக்கிட்டு தான் இருக்கா. உங்ககிட்ட சொல்ல வேண்டான்னு சொன்னா. ஆனா நான் எப்படிமா உங்ககிட்ட சொல்லாம இருக்க முடியும்? அதான் இப்போ சொல்லிட்டேன். நான் வேணா என் டிபார்ட்மெண்ட்ல சொல்லி மூவ் பண்ணி பார்க்கட்டா? இது எந்த ஏரியா, எந்த ஸ்டேஷன் சொன்னீங்கன்னா நான் என் ஆளுங்க கிட்ட பேசி பார்க்கறேன். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாமா. ஏற்கனவே நான் ஒரு ரூட்ல ட்ராக் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ எல்லா பக்கத்துல இருந்தும் பிரஷர் கொடுத்தோம்னா பிரச்சனை ஆயிடும். சம்பந்தி வீட்டுக்காரங்க கேட்டா நான் என்னடா பதில் சொல்லுவேன்? அதெல்லாம் சொல்லிக்கலாமா. ஆமாம்மா, வியாபார விஷயமா வெளியூர் போயிருக்காங்க, அதனால வர முடியலன்னு சொல்லிக்கலாம். அழுவாதம்மா. நீங்க தாம்மா இதை புரிஞ்சுக்கணும், ப்ளீஸ். என்னப்பா புரிஞ்சுக்கணும்? வீட்டுல கல்யாணம், சண்முகம் இல்லைன்னா எப்படிடா? கடவுளே, இங்க பாருங்கம்மா, வேற வழி இல்லம்மா. என்ன கொஞ்சம் புரிஞ்சுக்கங்கம்மா. மீனாட்சி, பானு எங்க? அவ ரூம்ல இருக்காங்க. அவகிட்ட இந்த விஷயத்தை எப்படி சொல்றது? அதனால நீதான் பானு கிட்ட சொல்லணும். சரிங்க. அம்மா, வந்துருவாம்மா, நீங்க பெருசா சங்கடப்படாதீங்க. அவன் சீக்கிரமா வந்துருவான், நீங்க கவலைப்படாதீங்க. அழாதீங்கம்மா. அவன் வந்துருவான்ல? வந்துருவாருமா. அம்மா அழாதீங்க. அத்தை, நீங்க வாங்க அத்தை, நீங்க வாங்க, நான் சொல்றேன்.
பானு 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 யா கம் இன். பானு உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்க. சாரி, உன்னை தொந்தரவு பண்ணிட்டேன். அதான் தொந்தரவு பண்ணிட்டீங்களே, அப்புறம் என்ன சொல்லுங்க. இல்ல, ஒரு முக்கியமான விஷயம், அதான் தொந்தரவு பண்ண வேண்டியதாயிடுச்சு. ஓகேங்க. நாள் முழுக்க ஆஃபீஸ் போயிட்டு காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் ஆஃபீஸ்ல செத்து சுண்ணாம்பாய் இன்னைக்கு ஒரு நாள் தான் நிம்மதியா தூங்கலான்னு படுத்துட்டு இருந்தேன். கதவை தட்டி அதை சொல்லணும் இதை சொல்லணும்னு என்ன மேட்டர்னு சொல்லலாம்ல. சண்முகன் தம்பி அவரோட அண்ணன் கிட்ட பேசியிருக்காரு. ஏதோ பிரச்சனை இருக்கு, ஆந்திரா பார்டர்ல இருக்காரு. ஏதோ லாரி ப்ராப்ளம்ல மாட்டிக்கிச்சான். அதான் கல்யாணத்துக்கு அவரு வந்தாதான் வருவேன்னு சொன்னாராம். இந்த விஷயம் இப்பதான் உறுதியாச்சு, கல்யாணத்துக்கு அவர் வர முடியாதா. அங்க ஏதோ பெரிய பிரச்சனை போல இருக்கு. லாயர்கிட்ட பேசி லாரியை மீட்டாதான் வர முடியும். ஏதோ சட்ட சிக்கலாம், அதனால இப்ப தம்பி வர முடியாதா. அதான் அவங்க கிட்ட சொல்லிடலான்னு. ஓ ஐயோ, நீங்க எதுவும் சொல்ல வேணாங்க. தெரிஞ்ச விஷயம் தானே, புதுசா என்ன சொல்ல போறீங்க? சண்முகம்ங்கிறவர் உங்களுக்கெல்லாம் யாரு? சும்மா வேலை பார்க்குற ஒரு ஆளு. இங்க டிரைவர் ஒருத்தர் இருப்பாரே, முருகனா, அந்த மாதிரி இவரும் ஒருத்தர். அவ்வளவுதானே. இதெல்லாம் தெரியாதா என்ன? என்ன கல்யாணத்துக்கு முன்னாடி இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா என் லைஃபை வேஸ்ட் பண்ணாம தப்பிச்சிருப்பேன். இப்ப பேசி என்ன பிரயோஜனம்? அவர் வந்தா வரட்டுங்க, வரலன்னா போகட்டும். அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? இது பாரு பானு, என்ன பேசுற? சண்முகம் கல்யாணத்துக்கு வர முடியாதுன்னு எல்லாரும் வீட்டுல கஷ்டமா தான் இருக்கும். இந்த நேரத்துல போய் இப்படி பேசினா அது நல்லாவா இருக்கும் சொல்லு? வேற எப்படி பேசணும்? என்ன மாதிரி பேசணும்? நீங்க தான் நல்லா ஆக்ட் பண்ணுவீங்களே, சொல்லி கொடுங்க. இப்ப கூட அவரா ஃபோன் பண்ணி என்கிட்ட சொல்றாரு. யாரோ சொல்லி நீங்க வந்து என்கிட்ட சொல்றீங்க. இதை விட கேவலம் ஒரு பொண்டாட்டிக்கு வேற என்னங்க வேணும்? ஐயோ பானு, அவரோட சூழ்நிலை அந்த மாதிரி. உன்கிட்ட போன்ல பேச முடியாத சூழ்நிலை. அத அவர் அண்ணன் கிட்ட சொன்னாரு, நான் உன்கிட்ட சொல்ற மாதிரி ஆயிடுச்சு. வேற ஒண்ணும் இல்ல. ஓகேங்க, அவரோட தம்பி கல்யாணம், கைராசி குடும்பத்தோட ஃபேமிலி ஃபங்க்ஷன். அவரே வரமாட்டாரு. ஆனா நீங்க ஊருக்கெல்லாம் பத்திரிக்கை வைப்பீங்க. அதுல யாராவது வரலன்னா டிராமா போடுவீங்க. ஏன் வரல, எதுக்கு வரலன்னு உட்கார்ந்து ஆராய்ச்சி பண்ணுவீங்க. போங்க, போய் வேலையை பாருங்க. உங்களுக்கெல்லாம் நிறைய வேலை இருக்கும்ல, போங்க. இல்ல, நான் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சுக்கோ. ஐயோ, நீங்க ஒன்னும் சொல்ல வேண்டாம். அவரோட தம்பி கல்யாணம், அவரே வரல, அத பத்தி எனக்கு என்னங்க கவலை? கல்யாணத்தை விட வியாபாரம் முக்கியமா போச்சு. ஐயோ, நாங்க இதெல்லாம் கேட்டா ஐயோ காசு பணம் எல்லாம் எங்களுக்கு முக்கியம் இல்ல, எங்களுக்கு சொந்தம் தான் முக்கியம்னு ஓவரா பேசுவீங்க. இல்ல, வர முடியாத ஒரு சூழ்நிலை, அதை நீ புரிஞ்சுப்பேன்னு தான் நான் சொல்லுவேன். ஐயோ மீனாட்சி மேடம், உங்க இன்ஃபர்மேஷனுக்கு ரொம்ப தேங்க்ஸ். உங்க கஷ்டமான சூழ்நிலை எனக்கு நல்லா புரியுது. இப்ப என்ன, அவர் கல்யாணத்துக்கு வரமாட்டார் அவ்வளவுதானே? நான் தூங்கவா, எனக்கு தலை வலிக்குது. அடியே, இன்னும் என்னடி பண்ற? வரேம்மா. சீக்கிரம் வாடி, நேரம் ஆகுதுல்ல. பூ வச்சுக்கிட்டியா? இப்பதான் பொண்ணா லட்சணமா நல்லா அழகா இருக்கிற. கண்ணுக்கு தெரியற மாதிரி ஏதாவது எடுத்து போட வேண்டியதானே, ஒண்ணுமே தெரியலையே. ஆமா, அப்படியே பெருசா வைரமும் தங்கமும் கொட்டி வச்சிருக்கீங்க. இதுவே கவரிங் தான். அந்த கல்யாணத்துக்கு போறதுல எனக்கு விருப்பம் இல்லம்மா. இதுல வேற நல்லா அலங்காரம் பண்ணிட்டு வான்னு சொல்ற. ஏமா, கண்டிப்பா அந்த கல்யாணத்துக்கு போய் தான் ஆகணுமா? ஏண்டி இப்படி பேசுற? நான் போட்டுக்கிட்டு இருக்கிறது மட்டும் என்ன தங்கம்மா? எல்லாம் கவரிங் தானே. இது பாரு, அத விடுடி, சும்மா பழசியே நினைச்சுக்கிட்டு இருக்காத. இத பாரு, நம்ம சித்ரா அவங்க பக்கம் இருக்கால, அன்னைக்கு உன் அக்காவும் மாமாவும் நல்லபடியா வந்து பத்திரிக்கையெல்லாம் வச்சுட்டு போனாங்கல்ல. இந்த சும்மா பழசியே பேசி பேசி பகைய வளர்த்துக்க வேணாம் தான் அந்த கல்யாணத்துக்கு போயிட்டு வரலான்னு சொல்றேன்.
இந்த பாரு, நீ இப்படியே பேசிட்டே நிக்காத. வா, 2 பேரும் போயிட்டு வந்துருவோம், சரியா? அங்க வந்து உம்முன்னு இருக்காத, நல்லா சிரிச்ச மாதிரி அழகா இரு, சரியா? மா, அப்பா வரலையாமா? ஏன்டி உங்க அப்பனை இப்ப போய் ஞாபகப்படுத்திட்டு இருக்க? அந்த ஆள்கிட்ட 500 ரூபாயை கொடுத்துட்டு நல்லா சாப்பிட்டுட்டு நிதானமா வாயான்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தானே சோறு போடுவாங்க. 100 ரூபாய்க்கு உன் அப்பா பிளாட்பாரத்துல கிடப்பான். இப்ப 500 ரூபாய் கொடுத்துட்டேன், எங்க கிடக்குதோ என்னமோ. அதுவும் இல்லாம உன் அப்பா வராத கிடக்குறது நல்லதுன்னு நினைச்சுக்க. இல்லனா அங்க வந்து பழமொழிங்கிற பேர்ல நம்ம போட்டு கழுத்து அறுன்னு அறுத்துக்கிட்டு இருக்கோம். வா, கிளம்பலாம். இருமா, நீ பேசுறது பண்றது எல்லாமே ஒரே குழப்பமா இருக்குமா? ஒண்ணுமே புரியல. ஓ, என்ன புரியல? அங்க வா, புரிய வேண்டிய நேரத்துல புரியும். என்ன, முதல் கல்யாணத்துக்கு கிளம்பு. பத்திரிக்கைங்கடி உள்ள வச்சிருக்கேன், இதோ எடுத்துட்டு அத மறந்துடு. உங்க அப்பா மாதிரி நல்லா வியாக்கியானம் பேசுற. சீக்கிரம் வா, நேரம் ஆகுது. ஐயோ, இந்த காலத்து பசங்க எல்லாம் ஏன் தான் இப்படி இருக்கிறீங்களோ? சரி, போ போ போ, நேரம் ஆகுது, போ. வாங்க வாங்க வாங்க. ஏன்னா நம்ம தூரத்து சொந்தம், எல்லாரையும் கூப்பிட்டு வரணும் சரவணன் சொல்லிட்டான். அதுதான் மாமா, வாங்க வாங்க வாங்க. சந்திரனுக்கு மாமா, அக்கா இருக்கு. ஏய், உள்ள போங்க மாமா. போங்க. மாமா பெரிய பிசினஸ் பண்ணா, அதுக்காக என்னங்க என்ன நின்னுட்டீங்க? உள்ள போலாம் வாங்க. ஆமா, பெரிய அப்படியே ஸ்டார் ஹோட்டல்ல கல்யாணம் நடக்குது. நாங்க அப்படியே ஏசியில் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ண வந்திருக்கோம். பேசுறாவார் பேச்சு. பழைய இடிய போற கட்டடத்துல கல்யாணத்தை வச்சிருக்காங்க. கேட்டா சங்கத்தோட கட்டடமா. இது எப்ப இடிஞ்சு விழுகுனே தெரியல. இதுல உட்கார்ந்து நான் கல்யாணத்தை பார்க்கணும். போ போய் அந்த ஜோதியில ஐக்கியம் ஐக்கியம் போ. எப்ப பார்த்தாலும் குறை சொல்லிக்கிட்டே இருங்க. ஆமா, சும்மா வாயிலே பேசு. ஏய், இங்க வாடா. என்னையா மாமா? வாடா. ஏண்டா, என்னடா சட்டையை மாற்ற மாட்டியா? நாதஸ்வர உத்வா மாதிரி சட்டை கலரை பாரு. ஏண்டா இங்கே வந்து 2 கலர்ஃபுல்லான கேர்ள்ஸை நிப்பாட்டிட்டு ஒரு தாவணி போட்ட பொண்ணு வந்து நின்று வாங்க வாங்கன்னு சொன்னால் எவ்வளோ அழகாக இருக்கும். இல்லை, ஒரு சேரீ கட்டின நல்ல ஆன்ட்டியை நிப்பாட்டணும், அவங்க வரவே தான் நல்லா இருக்கும். நல்லா தின்னுகட்ட தடியும் மாதிரி நின்றுட்டு வாங்க வாங்கங்கிறாங்க. ஆளுகளை பாரு. ஹலோ, என்ன பழசெல்லாம் மறந்து போச்சா? இடம் மாதிரி இருந்தா குணம் மாறிடும்னு நினைச்சிங்களோ? தம்பி, ஓன்ட்ட பேசல, நான் என் மாப்பிள்ளைட்ட பேசிருக்கேன். நீ பேசினாலும் ஒண்ணுதான். ஏன்னா ஒரு என் மச்சான். ஓ, உறவு. போங்க போங்க, போய் ஏங்க பன்னீர் தெளிங்க போங்க. போட இவர் எலும்பு இருக்கு பாரு. ஐயா வாங்க, அவருடைய நம்பருக்கு பூரா எழுத்தாளர்கள் பெரிய பெரிய ஆளுகள் தான். நான் படிச்சு தமிழ் ஐயா, உங்களை பார்த்தா ஃபுல் அடிக்காத ஆஃப் மெண்டல் மாதிரியே இருக்கீங்க. கண்டிப்பா இதை நான் உங்கள்கிட்ட பேசி ஆகணும். நீங்க மலை மேல இருக்கிற சித்தர் மாதிரியே இருக்கீங்க ஐயா. அநேகமா நான் நினைக்கிறேன் நீங்க சோத்துக்கு தான் இங்க வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, பரவாயில்ல. இருந்தாலும் நான் என்ன சொல்ல நினைக்கிறேன்னா, இந்த சிவஞானம் இருக்கானே, இந்த ஊருக்குள்ள அவனுக்கு பெருசா மரியாதை கொடுத்துட்டு இருக்காங்க. தலையில் தூக்கி வச்சு ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா நிஜத்துல கேவலமான குடும்பம். சல்லி பைசா செலவு பண்ண மாட்டான். சல்லி பய பாருங்க, சொந்த தம்பி கல்யாணம். அவன் இந்த கல்யாணத்தை எப்படி பண்ணணும்? பெரிய மண்டபத்தில் வச்சு பண்ணணும். வெளியே வாசல்ல ஒரு வாழை மரம் கூட கட்டலைங்க. கேட்டா சிறுத்தர் கல்யாணம்னு சொல்லி இங்க வந்து இடிஞ்சு போன மண்டபத்தில் வச்சு கல்யாணம் பண்றாங்க. துரு பிடிச்ச கம்பியாக்குறான் தம்பிய. வெளியில தாங்க அவன் பேச்சு போனா எல்லாமே அப்படியே பெரிய குபேர மாதிரி இருப்பான். உள்ளுக்குள்ளெல்லாம் தாங்க முடியாது. சாப்பாடாவது ஒழுங்கா போடுவானான்னு தெரியல. நான் நினைக்கிறேன் கேப்ப கஞ்சி தான் ஊற்றுவாங்கன்னு. ஏய்யா, இந்த சாப்பாட்டுக்கா நீங்க கிளம்பி வந்தீங்க? ஆஹா, லேசர் ரியாக்ஷன் காட்டுறாரு. அப்ப காது கொஞ்சம் கேக்குன்னு நினைக்கிறேன். இப்ப ஐயா, நான் இங்க சோழிங்க வந்ததை பத்தி நான் பேச வரல. நான் சொன்னது ஐயா வாங்கய்யா வாங்கய்யா. ஏய், யார் அவரு? எழுத்தாளர் வைகரைங்க. வைகரையா? ஐயா வந்தோன்னா நீ கவனிச்சு உள்ள உட்கார வைக்க வேணாமா? சந்தன கொடுத்துட்டப்பா. என்னது? யார் தெரியுமா இவரு? இவர் தான் கல்யாணத்தை தலைமை தாங்கி நடத்த போறாரு. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம் தம்பி. மன்னிச்சுக்கங்க.
இவர் தான் இந்த கல்யாணத்தை நடத்த வந்திருக்காரா? ஐயா. சரி இவர் யாரு? என்னோட மாமா வைரவன். யாரா வேணா இருக்கட்டும், கல்யாணம் ஆகுற வரைக்கும் கொஞ்சம் அவரை அப்புறப்படுத்தி வைங்க. சரி நீங்க அதான் வாங்க. உங்களுக்கு நல்லது. கூட்டு போங்க.